will just ooh, music will just ooh. People wanna step into the party and jive, party and jive. இந்த நிகழ்ச்சியில் அரேஞ்ச் பண்ண அவர்கிட்ட சொல்லும்போது கண்ணில் தண்ணி அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் அவர் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஃபேன்ஸுக்காக உங்களுடைய அன்புக்காக வந்து கலந்துக்க போகிறார். அவர் மறுபடியும் அவர் நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கணுன்னா நம்ம அவர் வந்து போகிற வரைக்கும் அவர் போகிற வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக இருந்து எல்லாரும் உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடந்ததுன்னா அவர் ரொம்ப ஹாப்பியாக போனாருன்னா நீங்கள் அடுத்தடுத்து கூப்பிட்ற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வருவார் அவர். ஸோ தேங்க்ஸ். Watch them break it down. The music will just ooh. People wanna step into the party and jive, party and jive. இங்க தள்ளுறாங்க சார். பத்திரிகை நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது பேர் விட்டு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பர்த்டே இன்னைக்கு வந்து நான் வந்து ஊரில் இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமும் தெரியும். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால் என் பர்த்டேக்கு வந்து டெய்லி எப்போவுமே வந்து வருஷம் நான் ஊரில் இருப்பேன். ஸோ ஒரு வாட்டி வந்து அப்படியே இருக்கும்போது சில ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு திரும்பி போகும்போது 3 ரசிகர்கள் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க தாய் தந்தைகள் கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை என்னால் பதில் சொல்ல முடியல. அதை நான் சொல்லவும் நான் விரும்புகிறேன். அப்போ இருந்து நான் இங்கே பர்த்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் நான் எனக்குமே இந்த 12th பர்த்டே அன்றைக்கி தான் இருக்க மாட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப சாதகமாக ஒரு நல்லபடியாக நான் அதை வந்து அமைச்சிக்கிட்டேன். அன்றைக்கி மட்டும் ஃபேமிலி டிஸ்ட்ரிக் இருந்தால் கூட யாருக்கும் சொல்லாங்க எங்கேயாவது டிஸ்ட்ரிக் வெளியே போய் எனக்கு தனியாக இருந்து எனக்கு எப்போவுமே வந்து நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சிட்ருக்கேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுக்கிறது தான் நம்மளுடைய ஜஸ்ட்டு நினச்சி பார்க்குறது தான். மற்றெல்லாம் வந்து ஆண்டவன் செய்கிறதா இருக்க நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஆண்டவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து ரயில்வே டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அது கூட ஆண்டவன் கையில் இருக்குன்னு சொல்லி விட்டுடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு வந்து நாம் என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம பிளான் பண்ண முடியுமே ஒழிய மிக பெரிய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணால் அது என்னைக்குமே நடக்காது. இது வரைக்கும் நடந்ததும் சரித்திரமும் கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான்னு சொன்னாங்க. அவன் வந்து 90 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லைன்னா 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லைன்னு சொன்னால் 2000 சம்பாதிக்கிறான், இல்லைன்னா 1200 சம்பாதிக்கிறான், 1000 சம்பாதிக்க மாட்டான். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நடந்திருக்கு, நடக்கும் சொல்லி நடந்தது இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ என்னைக்குமே இருந்ததே கிடையாது. நேற்று நான் வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. 12-12-12ங்கிறது ரொம்ப நாளாக வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்காது. அது உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கப்புறம் ரசிகர்கள் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட நீங்கள் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு என்னுடைய ஒரு அருமையான நண்பர், என்னுடைய உயிர் நண்பர், அவரை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் மாதிரி எனக்கு இருந்த ஒரு ஆள், என் நண்பர். வெளியே யாருக்குமே ஜாஸ்தி தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னுடைய வலது கை மாதிரி இருந்த
அந்த காந்தி ஹார்ட் அட்டாக்ல வந்து 10ஆம் தேதி நைட்டு இறந்து போய் 11ஆம் தேதி அவருக்கு பதில் பண்ணாங்க. அந்த சோகத்தை நான் மைண்டில் வச்சுட்டு இருந்து கூட ரொம்ப வந்து நான் எப்படி அது வந்து என்னால் வந்து தூங்க முடியல. அது வரைக்கும் என் அண்ணா சதி இறந்து போயிருக்காரு, எங்கள் அப்பா இறந்து போயிருக்காரு. எங்கள் அப்பா இறந்து போகிறது ரொம்ப வயசாக இருந்தது. எங்கள் அண்ணா இறந்து போகிறதுக்கு காரணம் இருந்தது. எங்கள் அம்மா இறந்து போகும்போது நான் சின்ன வயசில் இறந்தேன். சில நண்பர்கள் இறந்து போயிருக்காங்க, ஆனால் அவ்வளோ வருத்தப்பட்டது கிடையாது. அந்த காந்தி இறந்தப்போ ஆனால் அவ்வளோ நான் வருத்தப்பட்டேன். ஏன் வருத்தப்பட்டேன்னு சொன்னால், அவ்வளோ வந்து அவன் வந்து சில வியாதிங்க வந்து அவனுக்குள்ளே இருக்குது. அவன் வந்து அது வெளியே சொல்லவே இல்லை. சொன்னால் வந்து அதை ஏன் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி அதை உள்ளே அடிச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அங்கே சரியாக பார்த்தாங்களோ இல்லையா சரியாக எனக்கு தெரியல. திடீர்னு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ பரவாயில்ல ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு வந்து சொன்னாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் அங்கே போயிட்டு அவனை பார்த்து வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து ஷிஃப்ட் பண்ணி அவனை பார்த்துருந்தா நல்லா இருந்தப்பானோ அப்படின்னு சொல்ல ஒரு மன உறுத்தல் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது நைட்டெல்லாம் வந்து தூங்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தூக்கம் வரும்போது 8 மணி 7 மணிக்கெல்லாம் ஃபேன்ஸில் எப்போ வருவாங்கன்னு சொல்லும்போது யூஸ்வலாக வந்து 9 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் 7 மணி 8 மணிக்கு சொன்னாங்க. அப்போவே வந்து ஒரு 400-500 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே குளித்து பூஜை பண்ணி ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தேன். உங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு நிமிஷத்துல வந்துட்டு அத்தனை மணிக்கு நான் மனசு வந்து நொந்து போயிருந்தது, மறந்து போய் உங்களை பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு அவ்வளோ கிடைச்சது. இது வந்து ஆண்டவன் செயல் தான், ஆண்டவன் டெஃபினெட்லி செயல் தான். அந்த காந்திங்கிற அந்த துன்பத்தை நீ வந்து இந்த மறைக்கிறதுக்கு வந்து இதை பார்த்தா தான் உனக்கு அதை வந்து போக முடியும். 1000 கோடி கொடுத்தா கூட அந்த ஒரு பெயின் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே வீட்டுக்கு முன்னால் வந்து ஆண்டவனே அனுப்பிச்சி வச்சேன். அவங்கள பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி கிடைச்சது. அதை கழிச்சுட்டு மறுபடியும் நான் வெளியூர் எங்கேயாவது போகலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சது நிறைய பேர் மறுபடியும் நான் இங்கே வர்றேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட பிறகு நான் எதுக்குமே வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டப்பட்டது. எல்லாருக்குமே தெரியல வந்து நான் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கேன் சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது, அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி என்னங்கிறது தான் என்னுடைய வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால தான் இல்லை நான் வரல யாருக்கும் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் 12ஆம் தேதி நான் வந்து ஊரில் இருக்கிறதுங்கிறது 10 நாளுக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணியிருந்தா கூட முதலையே சொன்னால் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து லாரி பஸ் வேன் எல்லாம் வந்துட்டு அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாகவும் மற்றவங்க தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க கொண்டாடி போகும்போது சேஃபாக அவங்க வீட்டுக்கு போவாங்களா இல்லையாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம், 11ஆம் தேதி மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க எனக்கு இல்லை நீங்கள் கண்ணு வாச ஜஸ்ட் ஐ வாஷுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்ல 11ஆம் தேதி சொன்னேன் எப்படின்னு சொன்னால் அவங்க யார் என்ன அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் பரவாயில்ல 11ஆம் தேதி சொல்லுங்கள், யார் வர்றாங்களோ அது போதும். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க இல்லை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்துட்டு யாரும் ஜாஸ்தி வரலன்னு சொன்னால் நல்லா இருக்கு, அது கூட்டமே இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பட் வர்றவங்க வந்து 100 பேர் வந்தா கூட அந்த 100 பேர் 1000 பேரமாக ரசிகருங்க இல்லை, அவங்க வெளியனுங்க ஒரு மடங்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கு. அந்த 100 பேர் வந்து சமாளிக்கிறது காரணது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாம வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம், அவங்கள போடலாம் இவங்கள போடலாம் அதை பண்ணலாம் சொல்லும்போது இல்லை நீங்க சத்யநாராயணாவை கூப்பிடுங்க, அவன் வந்தாதான் இது வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி சத்தியை கூப்பிட்டு சத்தி நாளைக்கு வந்து நீ பார்த்துக்கோப்பா, நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். சத்தியை வந்து ஏதோ நான் எடுத்துட்டேன் தூக்கிட்டேன் மண்டலத்தை வந்து வச்சுட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவனுடைய நண்பன் எப்போவே கூட இருப்பா, உடம்பு சரியில்லை, அவன் வந்து ஓய்வு எடுக்கணும், காந்திக்கு நடந்த மாதிரியே சத்யநாராயணக்கும் ஆயிடும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து இது வந்து எப்படின்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், பிரம்மராட்சசம்னு சொல்கிறாங்க. பிரம்மராட்சசம்னா என்னன்னு சொன்னால்
பெரிய பெரிய சித்தர்கள் அண்ட் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய குருகள், அவங்களுடைய வித்தியைகள், அந்த ரகசியங்கள், அவங்களுடைய அந்த ரகசியங்களை வந்துட்டு யாருக்காவது சொல்லி தான் போகணும். அது சொல்லி அந்த வித்தியை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அவங்க சொல்லி கொடுக்காம அவங்க வந்து சமாதி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பிரம்ம ராட்சசர்களாக உருவாகுவாங்க. அவங்க வந்து மரங்கள்லையும் குளங்கள்லையும் இருப்பாங்க. அதனால தான் அது பிரம்ம ராட்சசங்க வந்து தப்பான இது இல்லைங்க. பல 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 சக்தி அடைஞ்சவங்க அவங்க தெரிஞ்சது. அதனால தான் வந்து எந்த குரு ஆகட்டும், எந்த பெரிய சித்தர் ஆகட்டும், எந்த ஒரு முனிவர் ஆகட்டும், எந்த ஒரு தபஸ்வி ஆகட்டும் சரியான சிஷ்யனை வந்து தேடுவான். அந்த சக்தியை வந்து சுயநலத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சிஷ்யனை தேர்ந்தெடுத்து அந்த சிஷ்யனுக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்ட வித்தியை எல்லாமே சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ரசிகன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஆளுங்க. ஸோ அதனால ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சில 96 ஒரு நடந்த ஒரு விஷயம் இப்போ சொன்னாங்க எல்லாருமே அந்த பாலிட்டிக்ஸ் பற்றி. அரசியல் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதை பற்றி நான் இப்போ வந்து பேச ஜாஸ்தி விரும்புகிறேன். இங்கே வந்து சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, அந்த மாதிரி இப்போ போலீஸ் கார்டனும் இருக்குது, கோபாலபுரமும் இருக்குது. சந்திரசேகர் சார் வந்து கலைஞர் சார் கிட்டே வந்துட்டு ஐயா நான் வந்து ரஜினி சார் இதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா போயிட்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரத்குமார், ரவிக்குமார், புரட்சித்தலைவி ஜெயலலிதா கிட்டே போயிட்டு நான் ரஜினி ஃபங்க்ஷன் போயிட்டு வாங்க சொன்னால் போயிட்டு வாங்க சொல்லுவேன். ஸோ நான் வந்து அரசியலுக்கு அப்பாறு விட்டோன்னு அதனால தான் எல்லாமே வந்திருக்காங்க நண்பர்கள். நான் வந்து தமிழ் மக்களுக்கு சேர்ந்தவன். இந்த அரசியலுக்கு தமிழ் மக்களுடைய நலன் தான் தமிழ் மக்களுடைய நான் என்ன நீங்க வாழ வைத்த தேவன் நல்லா வாழணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஸோ அரசியல்ல வந்து நீங்க வாங்க சொல்லிட்டு இந்த 96 நடந்த விஷயம் 96 வந்துட்டு நான் வந்து சொல்ல வேண்டாம் நினைச்சேன். பிகாஸ் இங்க வந்து சில பேர் வந்து அரசியல் பேசி இருக்கிறதுனால அந்த கருணாஸோட விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன். கருணாஸ் இப்படி பேசுவாங்களா என்ன இது அப்படின்னு சொன்னா அந்த முத்துராமலிங்க தேவரையே பார்த்த மாதிரி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன்.